ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போன குரூப் 4ல் இப்போ நடந்த 2024 குரூப் 4ல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான விடைகள் மற்றும் அது ஸ்கூல் புக்கில் எந்த பேஜில் இருக்குது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்துடலாம். வித் ப்ரூஃபோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 85வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடல் மங்களம் ஆகியனவாகும். இதில் ஆன்சர் வந்து பி ஆன்சர். இது வந்து ஸ்டாண்டர்ட் 7th இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே பாருங்கள், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடல். மங்களம் சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன்றுக்கு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுதல் தான் மங்களம் அப்படின்னு. இங்கே மங்களம் இல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால அது தவறு. இதுதான் இதுக்கான ஆன்சர். 7th ஸ்டாண்டர்ட் 7th இருக்குது. அதுக்கப்புறம் 48வது கொஸ்டின், கேத்தார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சுந்தரர். அதுக்கான பேஜ் நம்பர் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இயல் 5ல் கொடுத்துருக்காங்க. இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேத்தார பதிக பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. அதாவது கேத்தார பதிக பாடலை பாடினா சுந்தரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரைப்பொருளோட இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. இது 9th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் இருக்குது. கரைப்பொருள் 2ஆம் வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். இது எந்த இதில் வரும்னா, முல்லைப்பாட்டில் வரும். 10th ஸ்டாண்டர்டில் முல்லைப்பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, நனந்தலை அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி அருளப்பன். இங்கே வந்து யோவானும் கொடுத்துருக்காங்க, அருளப்பனும் கொடுத்துருக்காங்க. திருமுழுக்கு யோவான் கொடுத்துருந்தா தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ இங்கே அருளப்பன், கிறிஸ்துவின் வருகைக்கு முன் தோன்றியவர் தான் திருமுழுக்கு யோவான். இவரை அருளப்பர் என்று குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆன்சர் அருளப்பன். 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது பார்த்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டில் இயல் 9ல் இருக்குது. அதுக்கப்புறம் தேன்பாவனியை பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் 10th ஸ்டாண்டர்டில் இயல் 9ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆன்சர் வளன். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. இது ப்ரூஃப் எங்கே இருக்குன்னா, 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7ல் சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக குறிப்பிடுதுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் சோழ நாடு. அதுக்கப்புறம் சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இது எங்கே இருக்குன்னா, 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்குது. வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் இன்னும் வெவ்வேறு பெயர்களில் இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தூது தான். இது வந்து தமிழ் விடு தூதில் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் விடு தூதில் தூதோட விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிறவினை சொற்களை கூறுக. இது வருவித்தான் திருத்தினான் தான் இதோட ஆன்சர். ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்குது. அப்துல் கலாம் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது ஒரு வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அதுதான் இதோட ஆன்சர். அப்புறம் பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். ஸோ இதுவும் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதே பேஜில் இருக்குது. அந்த வருவித்தான், பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர் தான். அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது குடக்கூத்து அப்படிங்கிறது ஆன்சர். இது 10th ஸ்டாண்டர்டில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 129ல் இருக்குது பாருங்கள். ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. அதாவது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்மளுடைய அந்த பாடம் இருக்கு. பல்வகை ஆட்டங்கள், நாட்டுப்புற கலைகளில் அந்த பேஜில் இருக்கும், பார்த்துக்கோங்க. வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பேஜ் நம்பர் 17ல் நம் பாடப்பகுதி பாடலின் ஆசிரியர் கடுவெளி சித்தர். இந்த
வெய்ய வினைகளை செய்யாதே, கல் எழுந்து பறவைகளை கல் எறியாதே, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களா, அந்த பாடலில் தான் கொடுத்துருக்காங்க. இவர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். எளிய சொற்களில் அறிவுரைகளை வழங்கியவர். இந்த மாதிரி சித்தர்கள் கேள்வி எல்லா வாட்டியும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது, பார்த்துக்கோங்க. படைமாக்கள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பழமொழி பேசுபவர்கள் தான் படைமாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மணிமேகலையில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. படைமாக்கள் அப்படிங்கிறது பழமொழி பேசும் மக்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் முடுக்கெழு வேந்தர் மூவேருக்கு ஊறியது அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் இளங்கோவடிகளை முடிக்கேழு வேந்தர் மூவருக்கு ஊறியது அடிகள் நீரே அருள்க என்று வேண்டிக்கொள்ள அடிகளும் நாட்டுதை யாமோர் பாட்டுடை செயல் என்று முன்வந்து இக்காப்பியத்தை ஆக்கி அளித்தார் என்பது பதிப்பகத்தின் வாயிலாக அறிய வருகிறது. ஸோ ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான். 23 ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதும். இவ்வடியில் நீபவனம் அப்படிங்கிறது கடபவனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை. இதில் வந்து சொல்லும் பொருளும்ல நீபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய திருவிளையாட புராணத்தில் வரும் ஒரு கொஸ்டின் தான். புலமை பெருங்கடல் அப்படிங்கிறது அழைக்கப்படுவது உ.வே.சா. சுவாமிநாதர் தான் கரெக்டான ஆன்சர். இது 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 85. எங்கே இருக்குது பார்த்தோன்னா, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற உ.வே.சா. இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி மொழி குடும்பத்தை உரியது. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் காடுவெல். இதுக்கான ப்ரூஃப் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. தமிழ் வடமொழியின் மகள் அன்று அது தமிழின் தனியொரு குடும்பத்தை சேர்ந்தது. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழியில் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு காடுவெல் சொல்லியிருக்காங்களா. நம்மளோட கொஸ்டினோட ஆன்சர் கொஸ்டினே அதுதான். அதனால் ஆன்சர் காடுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது, இது ஆன்சர் வந்து 1969 அப்படிங்கிறது தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய 12th புக்கில் பாருங்கள். 1969ஆம் ஆண்டு இவ்விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. தாதா சாஹேப் பால்கே விருது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. இது 10th புக்கில் தான் இருக்குது. இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாடகக்கலையை மீட்பதே தமது குறிக்கோள் என்றவர், அதுதான் நா. முத்துசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதுதான். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. இது 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இயல் 1ல் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.